इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। ओम श्री माता श्री महाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी சிதகிரகுண்டரம் பௌதா தேவதாசியது மத்தியதா அம்பாளுடைய நாமாக்கள். முதல் நாமாவை பார்த்தோம். ஆரம்பம் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரீமாதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். மாதான்னு சொன்னா அம்மான்னு அர்த்தம். லோகத்துல இருக்கிற அம்மாக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதானவளா இருக்கா. முக்கியமாக சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு உலகத்தை பத்தி ஒண்ணும் தெரியாத சந்தர்ப்பத்துல, பசின்னு கூட கேட்க முடியாதான சந்தர்ப்பத்துல நம்மளை காப்பாத்தி, அவனுக்கு எத்தனை கஷ்டங்களா இருந்த போதிலும் எல்லாத்தையும் விட்டு நம்மளை காப்பாத்தி நம்ம தனியாக வாழக்கூடிய நிலை வர வரைக்கும் நம்மளை கவனிச்சுட்டா. ஆனா இந்த அம்மா மனுஷாளுக்கு தாபத்திரயத்தை போக்கக்கூடியவளாக இல்லை. அவளால் இவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் எனக்கூடியதான துன்பங்களை அவளால தீர்க்க முடியல. ஏன்னா அவளும் மனுஷாலோ இல்லையோ, தெய்வாம்சம் நமக்கு இருந்த போதிலும் அவ்வளவு மனுஷியாட்டா. அதனால அந்த அம்மாவால தாபத்திரயத்தையும் போக்க முடியல. தாபத்திரயத்தையும் போக்கி மனுஷியாளுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் மோட்சாந்தமான பிரயோஜனத்தை கொடுக்கிறவள் ஸ்ரீமாதா. அதனால்தான் அம்பாளை சொல்லும் பொழுது ஸ்ரீமாதான்னு முதல்ல சொன்னார். இதுதான் தூர்வாசலானவர் சக்தி மகிமன ஸ்தோத்திரத்துல நானா யோனி சஹஸ்ரதம் பவபஷாஜாதா ஜனன்யக்கதி அக்ஷ பிரக்ஷாதா ஜனகாத்யந்த இதி மே சேத்யந்தி ஜாக்ரே சதி ஏதேஷாம் கணனைவ நாஸ்தி மமத்ததः சம்சார சிந்தோர்ம விவிதே பீதம் மாம் நிதராம் அனன்ய சரணம் ரட்சானுகம்பாநிதே அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன, நானாயோனி சஹஸ்ர சம்பவவதா, பலாயிரம் வகைகள்ல நான் ஜென்மாவை எடுத்ததனால் எத்தனை அம்மாக்களோ எத்தனை அப்பாக்களோ தெரியாது. இன்னும் எத்தனை ஜென்மாக்கள் எடுக்க போறனோ, ஒவ்வொரு ஜென்மாவிலும் எத்தனை அம்மா இருக்காளோ எத்தனை அப்பா இருக்காளோ தெரியல. இருந்த போதிலும் அவள் மாத சம்சார சிந்தோ, இந்த பெரியதா இருக்கக்கூடியதான இந்த சம்சார கடல்ல இருந்து பயந்து இருக்கக்கூடியதான என்னை, மற்றொரு சரணம் இல்லாதான என்னை, அடைக்கலம் வேறெங்கும் இல்லாதான என்னை காப்பாற்றுமான்னு சொல்லியிருக்க. அப்படி எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து காப்பாற்றக்கூடியதான தன்மை அந்த அம்மாவுக்கு இருக்கு. அப்படின்னு அவளுக்கு ஸ்ரீமாதான்னு பேருன்னு சொன்னோம். ரெண்டாவது ஸ்ரீமாதா அப்படின்னு சொன்னோமே, ஆனால் ஸ்ரீன்னா அம்பாள், மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயாரும் உபலட்சணமா சரஸ்வதி தாயாரையும் அவளுடைய எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள் இடத்துல இருக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு. அதனால என்ன தெரியுதுன்னா சதாமரமா வாணி தட்சிண தேவிதா அப்படின்னு மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதியும் இரண்டு பக்கத்திலையும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, சேவை பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான அம்பாளானவள் ரெண்டு பேரோட உயர்ந்தது. இதனால்தான் கிராமாஹோல் தேவியும் கிரகணீம் ஆகமவிதா ஹரே பத்னியும் பத்மாமு ஹரசரோ மத்ரிதரையாம் துரியா காபித்வம் துரதிகமணி சீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு தாங்கள் மகாமாயா விஸ்வம் பிரமயசி. மகாலட்சுமி, மகாசரஸ்வதி அல்லது மகாகௌரி இவாளை விட உயர்ந்ததான யாரோ ஒருவர் உங்களை பத்தி இன்னது என்று யாராலையும் சொல்ல முடியல. பரபிரம்ம மகிஷி, பரபிரம்ம சுரூபமாக அவளுடைய சக்தியாக தாங்கள் இருக்கு
அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம் ஸ்ரீமாதான்னு சொல்ற. மூணாவது அர்த்தம் என்ன? யாராருக்கு எந்தெந்த அளவுக்கு பணம் வேணுமோ அறிவு வேணுமோ எல்லாம் பிரிச்சு கொடுப்பவள் அப்படிங்கிற அர்த்தம் சொன்னோம். அதனால பரிச்சேத்தியமா இருக்கிற பொருளை விட அளவிடக்கூடியதான பொருளை விட அந்த அளவாக்கக்கூடியதான அளவிடும் பொருளானது பெருசு. எந்த பொருளை அளக்கிறோமோ அந்த பொருளை விட அளவாக்கும் பொருள் பெருசா இருக்கிறதுனால தீவாளை விட உயர்ந்ததுன்னு அர்த்தாத்து கிடைக்கிறது. அப்படி மூணாவது அர்த்தம் சொன்னோம். நாலாவது அர்த்தம் சாஹிஸ்ரீ ரமதா அப்படின்னு வேதஸ்ரீக்கு தான் ஸ்ரீன்னு பேர். மற்ற பொருள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும். ஆனா வேதஸ்ரீயானது ஒரு மனுஷனுக்கு இருந்தா ரொம்ப உயர்ந்தது. ஆகையால் தான் பிராமணனை போடும்பொழுது முதல்ல ஸ்ரீன்னு சொல்லி போடணும். ஏன்னா அவருக்கு பிரம்மஸ்ரீன்னு சொல்லணும். பிரம்மன்னு வேதம், வேதத்தை உடையவர், வேதானுகிரகம் பெற்றவர் எனக்கூடியதான எண்ணத்துல பிரம்மஸ்ரீன்னு சொல்லணும். அதே போல அந்த ஸ்ரீ வேதம்ங்கிற ஒரு ஸ்ரீயோட இருக்காள். அந்த வேதத்தை உண்டு பண்ணினவள், வேதத்தை பிரிச்சவள். அது நாலாவது அர்த்தம் சொன்னேன். அதனாலதான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரயோதி தஸ்மை அப்படின்னு வேதங்களை பிரிச்சு வியாச ரூபமாக வாழ்ந்தவள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அல்லது முதல்ல ஏற்பட்டதான பிராதமிக அபிவியக்தி, முதல்ல சோகாமய தபஸ்யாம் பிரஜா ஜெயேதே அப்படின்னு சோகாமயதா முதல்ல நினைச்சாள். இப்படி உலகம் உண்டாகட்டும்னு நினைச்ச மாத்திரத்தினாலே உலகம் உண்டாயிடுச்சு. ஏன்னா சர்வ சத்திய சங்கல்பாலோ இல்லையா, நினைச்ச மாத்திரத்தினால உண்டாச்சு. அதனால அதான் பிராதமிக சங்கல்ப ரூபமா இருக்கிறவள்னு சொல்லி, அதே போலயே ஸ்ரீமாதான ஆறாவது அர்த்தம் ஸ்ரீயம் விஷயம் கண்டே நியச்சதி ஸ்தாபயதி. பரமேஸ்வருடைய கண்டத்துல அந்த விஷத்தை நிறுத்தி வைத்தவள். அப்படி பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டார், உட்கொண்டார். எதற்காக உட்கொண்டார்? உலகத்தையும் அழித்துக் கொண்டு வந்திருக்கு, அதை அழிக்கப்படாது அப்படின்னு உலகத்தை காப்பதற்காக அந்த பரமேஸ்வரன் ஹாலாஹல லீலையில தன்னுடைய விஷத்தை அந்த விஷத்தை தான் வாங்கி கொண்டு சாப்பிட்டார். மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? அவர் சாப்பிடணும், நல்ல சாப்பிடுங்க, விழுங்கிடுங்கோ அப்படிங்கிறார். அவர் அம்பாள் பார்த்தாராம். அது ஆசைக்காரருக்கு ஏதாவது பண்ணிவிடுவோன்னு ஒரு பயம். ஆனா அவர் ஒண்ணும் பண்ணாது. ஏதோ தெரியுமா அம்பாளை சொல்லும் பொழுது அவதனி மகிமா, அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினாலே அவ்வளவு சௌபாகியம். அப்படி இருக்கும் பொழுது அவர் போயிடுவார மாட்டார். இருந்தாலும் ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது ஒரு முதல் பயம் என்ன தெரியுமா? ஆட்டுக்காரன் சௌக்கியமா இருக்கணும் அந்த ஒரு எண்ணம். ஆனால் என்ன பண்ணிட்டு உள்ள விழுந்து விடாது அப்படின்னு கழுத்து வச்சு நிறுத்தி விட்டாலும் உள்ள போகக்கூடாது. அதனால அந்த இடம் என்ன ஆச்சு? கருப்பா இருக்கான். ஆனால் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேரு. அப்படி ஸ்ரீங்க சொல்றதுல ஜெகன்மாதா மாதா தவதரண சேவா வினிச்சா தயாதத்தம் தேவி பூயப்தவமையா அப்படின்னு எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு இது பண்ணினாலும் ஒரு ஸ்திரீக்கு ஆசைக்காரதான் உயர்ந்ததான ஒரு தத்துவம் இல்ல. ஆகையால் என்ன பண்ணினா அத கழுத்து கிட்ட போய் தன்னுடைய அமிர்தமயமான கைகள்னால அந்த விஷத்தை தொட்டா விஷமம் அந்த விஷமே அமிர்தமா மாறிட்டான். அப்படி விஷத்தை நிறுத்தினவள். அதனால ஸ்ரீமாதா. மாதான்னு சொன்ன அம்மான்னு ஒரு அர்த்தம், மானேங்கிற அளவிடுதல்ங்கிற ஒரு அர்த்தம். அதனால விஷத்தை அளவிட்டு இதோட போடும் உள்ள போகாதீங்களோ. என்ன அவ்வளவு கஷ்டம் உங்களுக்குன்னு கேட்டேன். அம்பாள்கிட்ட சொன்னாலாம் புருஷாரெல்லாம் என்னன்னா முன்னால என்ன வரலாம் விவாதம் பண்ண மாட்டேங்கிறேன். ரொம்ப நல்லாதான் இருக்கு. விஷத்தை குடிச்சுட்டு நீங்க வெளியில இருக்கக்கூடியதான மூலத்தை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல விஷத்தை நீங்க குடிச்சிருக்கேன். ஆனா உங்க வயசுக்குள்ள இன்னொரு மூலகம் இருக்க, இதை நீங்க குடிச்சுட்டு விழுங்கிட்டீங்கன்னா அந்த மூலகத்துக்கு நகம் வராதான்னு நிலம். ஆகையால் பார்த்தாராம் பரமேஸ்வரன். ஆஹா, ஒரு பெண்ணா இருக்கிறவளுக்கு முன்னும் முன்னும் எல்லாம் பார்க்கக்கூடியதான தன்மை இருக்கு. அப்படி இரு சந்தோஷப்பட்டா அது சொல்றது சிவபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் பண்ணிருந்தாங்க ஸ்லோகம். இப்படி ஆறாவது அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே உயர்ந்தவர்களுடைய பேரு சொல்லும் பொழுது ஸ்ரீன்னு சேர்த்து சொல்லணும். ஸ்ரீசைலம், ஸ்ரீ குரு, ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீபரம் இப்படி எல்லாம் சொல்றோம். அது என்ன, எது உயர்ந்ததாக இருக்கோ அது சொல்லும் பொழுது ஸ்ரீன்னு சேர்த்துன்னு சொல்லணும். உலகத்துல எல்லாத்தோட வசதியான ஒரு பதார்த்தம் ஏதோ வாகிதா இமான் விபூதா நிஜாயந்தே
ஏ நஜாட்டா நிஜீவந்தே அப்படின்னு இவ்வுலகங்கள் எல்லாம் எங்கிருந்து உண்டாகுதோ அதெல்லவா அம்பாள். அப்ப எல்லாத்தை விட காரணம் காரியத்தை விட வசத்தை அல்லவா. ஆகையால் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்கள் ரூபமான காரியங்களுக்கு வசதியா இருக்கக்கூடியதான அம்மா ஸ்ரீமாதா வயசையா இருக்கிறதுனால அவளை ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதாங்கிற சப்தம் அம்மாவுக்கு லோக மாதாவுக்கு அது அபிதான ஸ்ருதி. இப்ப ஈஸ்வரகான்னு சொன்னா பரமேஸ்வரன் தான் குறிக்கும், மற்றவாட குறிக்காது. அந்த ஈசான சப்தம் ஈசானோ பூத பவ்யஸ்ய அப்படின்னு சயேவ அத்ய சமுஸ்வா ஈசானோ பூத பவ்யஸ்ய அப்படின்னு அங்கோட்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா அதூபகா நெருப்பு தணல் மாதிரி உள்ள உங்க ஆத்மா இருக்கு. அங்கோட்ட மாத்திரம் இந்த கட்டோட அளவுக்கு தான் இருக்கு. ஈசானோ பூத பவ்யஸ்ய சயேவாத்ய சமுஸ்வா இன்னைக்கும் இருக்கார், நாளைக்கும் இருக்கார், என்னைக்கும் இருக்கார். அவருக்கு அழிவு இல்லை. அவினாசீவாரே மாத்ரா அனுசித்தி தர்மா ஒரு நாளும் அழியாது சார். மீதி எல்லாம் அழியலாம், அந்த ஸ்வரூபம் அழியாது. சாதாட்சி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு அம்பாளுடைய மூர்த்தி ஒண்ணுதான் எப்பொழுதும் அழியாதவா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தா, அந்த ஸ்வரூபத்தை குறிப்பிடக்கூடியதான ஸ்ருதி அபிதான ஸ்ருதி. பிரயோக்திரி, விநியோக்திரி, அபிஜாத்திரி அப்படின்னு 3 விதமான ஸ்ருதிகள்ல இதை சொன்னால் நேர அதை மட்டும் குறிக்கக்கூடியதான ஸ்ருதிக்கு அபிதான ஸ்ருதின்னு. அப்படி பரமேஸ்வரனுக்கு ஈசான சப்தம் இருக்கு, அதே போல அம்பாளுக்கு மாதாங்கிற ஒரு சப்தம் அபிதான ஸ்ருதி அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 16 நிச்சயங்கள், 16 நிச்சயங்கள், நித்யா தேவிகள், அம்பாளுடைய சக்திகள். அந்த அம்பாளுடைய சக்தி கலான்னு பேரு. அதான் கலாத்து ஷோடசோபாக 16 பகுதிகள்ல ஒரு அம்சத்துக்கு கலான்னு பேரு. 1/16 அதுக்கு கலான்னு பேரு. அப்படி அம்பாளுக்கு 16 கலைகள். 16 கலைகள்ல ஒரு கலை சாதா கலான்னு பேரு. எப்போதும் இருக்கக்கூடியதான சாதாரணி கலா உண்டு. அது இல்லாம காமேஸ்வரி, பகவானே அப்படின்னு வரிசையா ஆரம்பிச்சு 16 கலைகளை 15 கலைகளை சொல்றோம். அந்த 15 கலைகள்ல சுக்லபட்சத்துல வரக்கூடியதான 10வது கலைக்கு நித்யா நித்யான்னு பேரு. அதுக்கு ஹஸ்கல் ரடீம், ஹஸ்கல் ரடைம், ஹஸ்கல் ரடீம், ஹஸ்கல் ரடவுன்னு ஒரு மந்திரம் சொல்லிருக்க. அந்த மந்திரமானது அம்மாவை சொல்றதா. அதனால என்ன பேரு, இந்த ஸ்ரீமாதாங்கிறது அந்த மந்திரத்துக்கு உத்தாரமாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் 9வது அர்த்தம் பார்த்தோம். இப்படி 9 அர்த்தங்களை பார்த்தோம். இது இல்லாம இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கு, அத அப்புறம் பார்ப்போம். இப்ப 2வது மந்திர நாமாவை பார்ப்போம். ஸ்ரீமாதா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாராஜ்ஞி. அம்பாளுக்கு என்ன பேரு, ஸ்ரீ மகாராஜ்ஞி. இந்த மகாராஜ்ஞின்னு ஒரு சப்தம் இருக்கு. இந்த சப்தமானது என்ன குறிக்கிறதுன்னு செங்கோல் உள்ளவள்னு அர்த்தம். உலகத்தை காப்பாற்றுறவள், உலகமெல்லாம் தன்வசத்தில் இருக்கிறவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறதுன்னு முதல்ல சொல்றார். ராஜசப்தாத்து நான் தத்துவா நீபிக்கிறது பத்தாத் மகசப்தேன சமாசே ஆன்மஹதா இது அர்த்தே ஸ்ரீயுக்தா மகாராஜ்ஞி இது மத்தியமபதலோக சமாசே ரூபம். வியாக்கரணம் சொல்லிருக்க. ஸ்ரீமாதான்னு சொன்னா ராஜசப்தம் இருக்கு, ஸ்ரீ மகாராஜ்ஞி. ராஜசப்தத்துக்கு மேல ராஜாவுடைய ஆத்துக்காரின்னு சொல்லணுமே, ஆனால் ராஜின்னு சொல்லணும். மகாராஜி ஆயுத அப்படின்னு சொல்வா. மகாராஜியா இருந்து யாரும் சொல்ல மாட்டான். மகாராஜியா இருந்தான் சொல்றா. ஏன் சார், ராஜாவுக்கு ஆத்துக்காரியா இருந்தால் ராஜின்னு சொல்லணும். தானே ராணியா இருந்தால் தன்னிடத்துல செங்கோல் இருக்குமே, ஆனால் அவர் என்ன ராணியுடைய ஆத்துக்காரர் ராஜா. அவர் அங்க இருந்து என்ன பண்ணுவாள், அந்த இடத்துல ராஜ்யின்னு சொல்லும். சம்ஸ்கிருதத்துல என்ன வித்தியாசம்னா, தன்னிடத்திலேயே முழு செங்கோல் இருக்கும் காலத்தில் ராஜ்யின்னு சொல்லணும். ஆத்துக்காரரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவருக்கு பட்டம் ஐடியா இருக்கிறதுனால ராஜ்யின்னு சொல்லணும். அப்படி இங்க என்ன இருக்கு, உலகங்கள் எல்லாரையும் உண்டு பண்றதோ காப்பாற்றுறதோ அழிக்கிறதோ எல்லாம் அம்மா கையில தான் இருக்கு. ஆகையா அந்த அம்மா எப்படி இருக்கா, மகாராஜ்ஞி அப்படின்னு இருக்கா. கபாலீஸ்வரர் கோவில்ல பிக்ஷாண்டேஸ்வரர் ஒருவர், அவர் கையில ஓடு வச்சுட்டு இருப்பார். அம்பாள் எப்படி தெரியுமோ, தங்க பாத்திரம்,
அதெல்லாம் டைமண்ட்ஸ் எல்லாம் செதுக்கி இருக்கும், தங்க கரண்டி, அதனால விட்டு ஓடுறான். அநியாயமா இருக்குல்ல, என்ன பண்றது? அவ்வளவுதான் கதின்னு பரமேஸ்வரன். ஏன் சக்தி இருக்கிற இடம் தான் அது, சக்தி இங்க இருக்கு, அது தப்பு இல்ல, கரெக்டா தான் பண்ணிருக்க. சக்திக்கு கௌரவம், ஆனா அந்த சக்தி வேலை செய்யறதுக்கு அது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேற. அதனாலதான் பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க, ஆனந்தமாக கூட்டாளி இருக்க. சாதாரண துன்பமா இருந்தா டான்ஸ் ஆட முடியுமா? பாடலாம். மனசுல கவலை இருந்தா பாடலாம், மனசுல கவலை இருந்தா டான்ஸ் ஆட முடியும். நான் வேற, நான் எழுதின வேற பெயிண்ட் வேற, ஞாபகம். நான் வேற, நான் பாடின பாட்டு வேற. நான் வேற, நான் எழுதின வேற ஒரு ஆர்டிகல் வேற. நான் வேற, நான் பேசும் பேச்சு வேற. ஆனால் நான் வேற, என்னுடைய நடனம் வேறன்னு சொல்ல முடியும். அந்த நாட்டியத்துக்கு மட்டுமே ஒரு விசேஷமா இருக்கு. 64 கலைகள்ல சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலாமயி, இந்த 64 கலைகள்ல இந்த நாட்டியம்ங்கிற ஒரு கலை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒட்டது. தன்மையாவஸ்தையிலேன்னு அந்த நிலையை அடைய முடியாதுங்கிறால. நான் ஒண்ணு அழிந்தோம், எந்த நிலையில டான்ஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த நிலையை ஒண்ணு ஆனாதான் அது சத்தியமா சோபிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதுனால என்ன ஆனந்த விக்கிரகமா இருந்தால்தான் அவரால் பண்ண முடியும். ஆனந்தமா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு பண்ணும் தானே. ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைக்கேன அமிர்தமான எல்லாத்தையும் விட்டாதான் சார் ஆனந்தம். அதனால புத்திரைஷனாயாத்த லோகைஷனாயாத்த நித்தைஷனாயாத்த எல்லாம் எனது வீட்டுச்சுட்டா ஆத்துல ஒரு காரியம் இருந்தாலும் என்ன கேட்டுதான் பண்ணணும், நான் சொன்னபடிதான் கேட்கணும்னா உங்களுக்கு துன்பத்தை தவிர இன்பம் வராது. அதான் அப்படி விட்டுருங்க. விட்டு நீங்க தனியா இருந்து வேடிக்கை பாருங்க, அப்பதான் நல்லா நடக்குமா அம்பா நடக்கிறது எல்லாரும் என்ன நடக்கும். அப்படி இருந்தா தான் இருக்க முடியும். அப்படி அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டே இருக்க. இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பரமேஸ்வரனை கேட்டா, என்ன உங்களுடைய சொத்து என்ன இருக்கு காட்டுங்க அப்படி. அவர் சொல்ற ஸ்வயம் பஞ்சமுகா சத்யோஜாதன் வாமதேவன் அப்படின்னு 5 வாய் இருக்கு. என்னத்த சாப்பிடுது, ஒரு வாய் இருந்தாலே வர ரொம்ப முடியல நம்மள. ஸ்வயம் பஞ்சமுகா. சரி, குழந்தைகள் எப்படி இருக்காங்க, புத்திரவும் ஷடானன கஜானனோ, ஒருத்தனுக்கு 6 வாய், இன்னொருவனுக்கு 4 வாய். என்ன உங்களுக்கு என்ன பூர்வீகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்ட, ஒண்ணும் கிடையாது. திகம்பரா, கட்டிக்க வஸ்திரம் கிடையாது. எங்கேயோ யாரை போறதுன்னா ஓய்வு விட்டுங்க, அந்த தோணை இருந்து அப்படியே கட்டிட்டு இருக்க. கதம் ஜீவே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரையா, எப்படி வாழற? அந்த பூர்ணான சேத்ருஹே, நம்ம தாயார் எப்பப்ப யாராரு கேட்கிறாரோ பார்த்தா அவருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பலம் அமைச்சா வாஞ்சா சமதிகம், எவ்வளவு வேணுமோ அதோட கொடுக்குற. அப்படிப்பட்டதான அன்னபூர்ண இல்லைன்னா இந்த பரமேஸ்வரன் என்ன பாருங்க, அவருக்கு என்ன டாக்ஸ் போடுறதுக்குன்னு விட்டா விவகாரம் முழுக்க. அது மாதிரி அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அவரையும் தன்னிடத்தில் வச்சிருந்து அவரையும் ராஜாவா ஆக்கி தான் செங்கோல் வச்சிருக்கா. அதனாலதான் மகாராஜ்னி. அதனால ராஜசப்தாத்து நான் தத்வா ராஜன் அப்படிங்கிற நாந்தமான சப்தத்துக்கு நீபிக்கிறது ஸ்ரீ பிரத்யத்தினால கீழ் பிரத்தியம் போட்டதுனால பச்சாத் மகசப்தேன சமாசே, பின்னால மகாசப்தத்தோட சேர்ந்தவருக்கு ஆண் மகதகாங்கிற சூத்திரத்துல மகா அப்படின்னு ராஜ்ஞி அப்படின்னு தீர்க்கம் வந்துமே ஸ்ரீயுக்தா மகாராஜ்ஞி ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு மத்தியம பிரதமம் மாதம். ஸ்ரீயுக்தா மகாராஜ்ஞி யுக்தாங்கிறது நடனம் காட்ட ஸ்ரீயுக்தா மகாராஜ்ஞி ஸ்ரீ மகாராஜ்ஞி தன்னிடத்திலேயே எல்லா செங்கோடும் உள்ளவள். நது மகாராஜ சப்தா டித்வாத் ஜீவ், மகாராஜ சப்தத்துக்கு சொல்லல. அதுல டீ வந்து அசோசியா டீன்னு டீன்னு ஒரு பேரு சார், நீங்க சாப்பிடுற டீ இல்ல. சமஸ்கிருதத்துல ராஜன் சப்தத்துல அண்ணுங்கிற கடைசி போட்டதுக்கு டீன்னு பேரு. அதனால வந்து டிப் வந்து நீப்பு வரல. இது அப்படி வந்தாரு மகாராஜி இத்தியாபத்தே. ஆயால் மகாராஜின்னு என்ன அர்த்தம், செங்கோல கையில வச்சிருந்துக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். மகாராஜின்னு என்ன அர்த்தம், ராஜாவுடைய ஆட்டுக்காரு ராஜி அப்படின்னு பேர். ராஜாவுடைய ஆட்டுக்காரி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கோபம் வந்தா போயிட்டு வாங்க. உத்தான பாதவுக்கு 2 ஆட்டுக்காரி,
சுனீதி சுருசின்னு சுனீதின்னு ஒரு அம்மா முதல்ல இருந்தவள். அவள்தான் துருவனுக்கு அம்மா அம்மாவா இருந்தா. என்னமோ கோபம் வந்தது, சண்டை வந்தது, நீ போயிட்டு காட்டு கழிச்சுட்டான். சுனீதிய தனியா சுருச்சியோடயே கூத்தாடிட்டே இருந்தார். அந்த சுருச்சிக்கு உத்தமன் ஒரு பையன். இந்த உத்தமன் அவர் அப்பா மடியில உட்கார்ந்த. துருவனும் சேர்ந்து உட்காரணும்னு பார்த்தா கீழே தள்ளிட்டான். என்னாச்சுன்னு, நீ என்னுடைய மடியை ஏறுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, அப்பா மடியை ஏறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன் தெரியுமா, நீ என் வயசுல பிறக்கலையே. கீழே தள்ளி விட்டா அழுது குழந்தை நேரம் அம்மா கிட்ட போய் ஜனங்களுக்கு கவலை வந்தா எங்கே போய் பார்த்தா, ஆபத்துக்கு கர்த்தவியம், ஆபத்துல என்ன பண்ணணும், ஸ்மரணியம் கரணம் குகலமம் பாயா. எந்த ஆபத்து வந்தாலும் மனுஷன் முதல்ல பண்ண வேண்டியது அம்பாண்டிய பாதத்தை நினைக்கும். ஓடி வருது துருவசுவாமி அம்பாள் அப்படின்னு சொல்லு. இந்த அம்மா சொன்னானா, ரொம்ப நன்னா பண்ணியப்பா. அந்த அம்மா என்னதான் என் மேல கோபம் இருந்தாலும் உன் மேல கோபம் இருந்தாலும் உண்மையை சொன்னா, உதரே கிரீதா, இந்த பழா போன பாப்பத்தை பண்ணின என் வயசுல நீ பிறந்தப்ப நீ பண்ணின தப்பத்தான். ஆனா ஒண்ணு சொல்றேன், உன்னை காப்பாற்றுறது தெய்வம் இருக்கு. நான் எந்த தப்பலோச்சனாத்து துக்கத்தினந்தே மிருகையாளி கஞ்சனா. இந்த பூராத்திலையும் அந்த தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதான பரம்பொருளை தவிர உன்னுடைய துன்பத்தை நீக்குபவர் ஒருத்தரை நான் காணவில்லை. ஓ அப்படின்னு அம்மா உபதேசம். அந்த உபதேசம் வாங்கிட்டு நாரதர்கிட்ட போகும்பொழுது நாரதர் எதிர்க்க வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசி மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அதை வாங்கிட்டு வராத நேரா பார்த்தா அந்த 8 வயசு குழந்தை துருவ குழந்தை பார்த்தது. நான் பார்க்கல பாரு. நமக்கு இந்த மந்திரங்களுக்கு என்னமோ பண்றோம்னு பண்றோம். 6 மாசம் விடாம பண்ணினேன் அந்த குழந்தை. ஆகாரத்தையும் சாப்பிடுறது இல்ல. கடைசியில பிராணாயாமம் விட்டா பிராணாயாமம் பண்ண தொடங்கினான். பகவான் என்ன பண்ணுவார், எதிர்க்க வந்து நிக்கணும்னு. வைகுண்டத்துல இருக்கட்டும் எங்க இருக்கட்டும், அவர் முன்னால வந்து நிறுத்த வேண்டாமா. இந்த மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கே, பண்ணா அது நாம பண்றோம். நான் அவ்வளவு ஒரு நாளைக்கு 1000 பண்ணினேன், மீதி எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கிறோம். ஒரு நாளைக்கு 22,645 மூச்சுகள் வாங்குறாரு ஒரு நாளைக்கு. இது ஒருத்தர் கணக்கிட்டார், வேற வேற இல்லையான்னு கேட்காரு. ஆனா ஜபம் பண்றது வந்து 10,000 20,000 போர் அடிக்கிறது சார், மெக்கானிக்கலா ஆயிடுச்சு சார். என்ன பண்ண அதை பலதான் ஆக்கி கொள்ளணும். அப்படி உயர்ந்ததான் அந்த பெருமம். அதனால அப்படிப்பட்டவள் மகாராஜி அப்படின்னு. சகல பிரபஞ்ச பாலனே அதிகிருத்தா. சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்றதுக்கு வேண்டியதான நிலையில் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். ராஜசக்தி சக்கியதானச்சேதுக்கு நிருபத்வகோட்டோ பாலனத்தை நிமித்தத்வாத். ராஜான்னு சொன்னா ராஜசப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஜெகத்தை பரிபாலனம் பண்ணணும். அந்த பரிபாலனம் பண்ணணும் என்கிற ராஜசத்துக்குள்ளே இருப்பதனால் மகாராஜ்யத்தை என்ன அர்த்தம், மூலத்தை கட்டி காப்பாற்றுபவள் அப்படின்னு அர்த்தம். அங்கள் முழுக்க எந்த மூலையில யாருக்கு எந்த ஆபத்து வருதோ எந்த துன்பம் வருதோ அதெல்லாம் நம்மள நினைக்கிறாளா பார்த்த மாத்திரத்தினால அப்படியே எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் பழி மாதிரி இறந்து போயிட்டு அவளுக்கு சேவத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை ஒரு சுபாவத்தை உடையவள். ஆகையால் அவளுக்கு என்ன பேரு, ஸ்ரீ மகாராஜி. நீர்பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேள். வேதத்துல எங்கேயாவது இருக்கா ஏன ஜாதா நிஜீவந்தி சொல்றது, ஏனா எந்த அவள்னால் எந்த சக்தியினால் எந்த ஸ்வரூபத்தினால் ஜாதா நிஜீவந்தி எல்லாமும் ஜாதா நீ பிறந்ததான அத்தனை பதார்த்தங்கள் எவைகளுக்கெல்லாம் பிறவி இருக்கோ அவைகள் எவைகளுக்கெல்லாம் பிறவி இருக்க மாயில உண்டான பதார்த்தங்கள் எல்லாமே. முதல்ல மாயில இருந்து ஆரம்பிச்சு ஹிரண்யகர்ப்பர் வந்து விராட் வந்து மற்ற தேவதைகள் அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள்ல இருந்து அண்ணா புருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் எல்லாம் பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆகாசா வாயோ ரத்னி அக்னி ராபா அப்படின்னு ஜடபதார்த்தங்கள்லாம் உண்டாயிருக்கு. இந்த ஜடபதார்த்தங்கள்லாம் ஒரு சிருஷ்டி, இவைகளை சொல்லக்கூடியதான சொற்கள் ஒரு சிருஷ்டி. அதனால சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு அத்தனையும் உண்டு பண்ணினாள் அம்பாள். அத்தனை பதார்த்தமும் என்ன பிறந்தவைகள். அதனால எது பிறந்ததோ அவைகள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அவள் அந்தந்த சமயத்துல அப்படி எப்படி அவளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல
வாழ வைக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஆகையால் தான் அம்பாளுக்கு என்ன பேரு மகாராஜி. பழைய நாள்ல ராஜாவா இருந்தா எல்லோரையும் காப்பாற்று. திலீபனை பத்தி சொல்லும் பொழுது அஜ மகாராஜாவை சொல்லும் பொழுது கேவலம் ஜன்மஹேதவா. அரசாங்கத்தில் நம்ம ராஜ்யத்துக்குள்ள யாராவது ஒரு குழந்தை பிறந்தது இருந்தாங்கன்னு அடுத்த செகண்ட்ல இருந்து அந்த குழந்தைக்கு பாண்டப்பா, அந்த குழந்தைக்கு துணிகள் பணிகள் எல்லாமே ராஜா அனுப்புவாராம். ஓ இந்த ஆத்துல குழந்தை பிறந்த இருக்கு அப்படின்னு. இப்ப குழந்தை பிறந்தது பர்த் ரிஜிஸ்டர்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க ஓடணும். அப்ப அது கிடையாது. குழந்தை பிறந்த இருக்குன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு வேண்டியதான எல்லா வசதிகளும் ராஜாங்கத்துல இருந்து வரும். அப்ப ராஜாங்கத்துல எவ்வளவு ஒரு கௌரவம் இருக்க ஜனங்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்கும். அது காப்பி தரத்தேதான் கேவலம் ஜென்ம பிறக்க வச்சால் இவ்வளவுதான் காப்பாற்ற முடியாத ராஜா காப்பாற்றினார். அதனாலதான் அந்த ரகுவம்சத்துக்கு வசதி அவ அந்த அளவுக்கு உழந்தா இருக்கான ஜனங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்தது. அங்கெல்லாம் அங்கிருந்து போயிட்டே இருக்கார வழியில அங்கெல்லாம் கிராமாந்தரத்துல போறார், இடத்தேரிக்கு போறார். அங்க இருக்கக்கூடியதான மனுஷன்லாம் வந்து அவ அப்பொழுது கரைஞ்சதான வெண்ணையை கொண்டு வந்து கொடுக்கிறாளா. நாமதான் அவனுடைய பேரெல்லாம் கேட்டான் இவருக்கு என்னன்னு. அரசாங்கத்துல மினிஸ்டர் தெரிஞ்ச போர்மை. அங்க கிராமத்துல இருக்கக்கூடியவங்க நாமதேயா அவனுடைய பேரெல்லாம் கேட்டு பண்ண. அப்படி அந்த ஜனங்களுக்கு ஒரு அன்பு ஒரு அபிமானம் இருந்தது. அந்த அபிமானம் எங்க அம்மாவுக்கு. ஆமா இந்த ஒரு கஷ்டமும் நம்ம மனசால நினைச்சா இது எனக்கு வேணும்னு மனசால நினைச்சா வந்து சேரும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆக நம்மளுக்கு என்ன பேரு ஸ்ரீ மகாராஜி அப்படின்னு. அத்தனை ஸ்ரீ வித்யாயாம் நிகூட அக்ஷரத்ரய உத்தாரா. இந்த இடத்துல ஸ்ரீ மகாராஜிங்கிற நாமால ஸ்ரீ வித்யில இருக்கக்கூடியதான ரகசியமான 3 பீஜங்கள் உத்தாரம் ஆகின்றன. என்னது? தத்ர ஏகம் தாவது சோடசி கலா இத்யுச்யதே. இந்த ஒண்ணுக்கு இந்த 3 மந்திரங்கள்னு சொன்னேனோ இல்லையா, இந்த 3 மந்திரங்கள்ல ஒரு மந்திரத்துக்கு சோடசி கலான்னு பேர். சோடசின்னா 14 அர்த்தம். 14 கலைகள்ல நம்ம என்ன பண்றோம், நடுவுல இருக்கிறது மகாநித்யா, மகாகலா, சோடசி கலா, சாலா கலான்னு சொல்லுவோம். சந்திரன் 15 நாட்கள் மாறிண்டே இருக்க. எப்படி பிரதிபன் முக்கியராகாந்த ரிஷிமண்டல பூஜிதா அப்படின்னு பிரதிபத்து பாண்டியமே பிரதமை அப்படின்னு ஒவ்வொரு பாஷை ஒரு மாதிரி. தெலுங்குல பிரதிபத்துன்னு சொல்வோம், பாண்டியமேன்னு சொல்வோம், தமிழ்ல பிரதமைன்னு சொல்றேன். எதுனா எல்லாம் ஒண்ணுதான். அங்கிருந்து ஆரம்பிச்சு ராகாந்தா, ராகான வராதேன்னு அர்த்தம் இல்லை தெலுங்குல. அப்படி ராகான வராதே. இங்க ராகான அர்த்தம் பௌர்ணமின்னு அர்த்தம். கதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் சந்திரனுடைய பிறைகள் கலைகள் ஒவ்வொன்னா வளர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே பிரதிபத்துல வந்து அமாவாரி வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. தர்ஷா தர்ஷிதா அப்படின்னு இந்த கலைகளுக்கெல்லாம் எதிர்வேத தைத்தரிய சாக்கையில 3ஆம் கட்டத்துல இல்லாம சொல்லியிருக்கு அக்னிஹோத்திர பிரகடனத்துல. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த கலைகள்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு, முழுமையான நிலையை பெறுகிறது, மறுபடியும் அழிகின்றன, இல்லாம போகின்றன. இருந்த போதிலும் ஒரு கலை மட்டும் எப்போதும் சாஸ்வதமாக இருக்கு. அந்த கலைத்தான் 16வது கலை. அதுதான் சாதா கலை, அதுதான் மகாநித்யா. அவளுடைய அந்த மகாநித்தியனுடைய சோடசி கலாவனுடைய ஒரு அம்சங்கள், ஒரு கிரணங்கள், ஒரு ஒளிகள், அதுதான் 15 கலைகள் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்டதான அந்த 15 கலைகள்ல 10வது கலை நித்யா நித்யாங்கிறது பார்த்தோம் முதல் நாமாவில். இப்ப என்ன சொல்றோம், 16வது கலையாக இருக்கக்கூடியதான இந்த விசேஷமாக மகாநித்யான்னு சொல்லக்கூடியதான கலையை சொல்றோம். இதுக்கு மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். மந்திரமானது மூல மந்திரம் தான். மந்திரம் இருக்கு. எந்த மந்திரம் உங்களுக்கு தீட்சையில நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த மந்திரமே அதுக்கு. ஆனா அதுக்கு ஒரு பீஜம் ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த சோடசி கலால 16வது கலை பஞ்சதசி மந்திரம் இருக்கு. அதுக்கு ஒரு பீஜத்தை சேர்த்துட்டா அந்த சோடசி ஆகும். அது என்ன பீஜம்? சகாரம் ரேபம் ஈகாரம் பிந்து நாதம். அதான் ஸ்ரீ வித்யா. பாட்டுக்கு எதுவும் சொல்லிருக்காரு, யாராவது முன்னால எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல நீதான் உங்க பிரெயின் சைல்ட் தான். ஜனங்கள் இருக்காது எங்கேயாவது தந்திரத்துல இருக்கா என்ன இருக்கா அப்படின்னா, தந்திரங்கள்ல அது இருக்கப்பா.
அதை சொல்லும் பொழுது தத்ரேகங்கலா ஷோடசீகலா இத்தியுச்சதே. ஒரு கலைக்கு ஷோடசீகலான்னு பேரு. தத்சிஷ்யாய உபதேஷ்டவ்யா குருபக்தாய சா கலா. இது யாருக்கு சொல்லணும்? சத்சிஷ்யனுக்கு தான் சொல்லணும். சிஷ்யனுக்குள்ள சத்சிஷ்யன் கெட்ட சிஷ்யன் இருக்காரா? பக்தி இருக்கிற சிஷ்யன் எப்படி இருக்கிறார்? பக்தி வினயம் அந்த இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். பணக்காரனே இருக்க வேண்டாம். சிஷ்யன் பணத்தை கொடுக்கணும், அது வேணும், இதை வேண்டாம். சிஷ்யனுக்கு இருக்க வேண்டியதான குணங்கள் வினயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், அது இருந்தா போதும். அப்படிப்பட்டதான அவன் அந்த அந்த நரா அந்தியரா இப்படியா ஆனா பெண்ணா அங்க பாரின்ல வந்திருக்காரா இங்க இருக்காரு, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு வேணும். சிஷ்யனை பத்தி டீடைல்ஸ் வேண்டாம் உங்களுக்கு. அவர் ஸ்ரத்தையோட இருக்கார், வினயத்தோட இருக்கார், அம்பாடத்துல பக்தி இருக்கா, உபதேசம் பண்ணுதா, வேற ஒண்ணும் பார்க்க வேண்டாம். சாஸ்திரம் இல்லை சொல்றாங்க. நம்ம தான் 1000 விவகாரம் வச்சுட்டு இருக்கோம், அம்பாடு ஒண்ணும் சொல்லல. சொல்றது குரு பக்தாய சா கலா. அந்த குரு பக்தி இருக்குமையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. இது வச்சனா பிராயேன ஆதுனகைஹி பகுபிஹி குருமுகா அஜ்ஞாதம். இப்பொழுது ரொம்ப பேர் இருக்காங்க பாஸ்கர் காலத்துல 170 வருஷத்துக்கு முன்னால அவர் என்ன சொல்றார்? இப்பொழுது இருக்கிற குருவத்துல இந்த கலையை வாங்கிக் கொள்ளவில்லை, அது நன்னா இல்லைன்னு பிரிண்டிங்ல வாங்கிட்டான்னு சொல்லிட்டார். ஒரு ஆங்கிறது விட்டார். பிராயேன ஆதுனிகைஹி பகுபிஹி குருமுகா அஜ்ஞாதம் இருக்கணும். தச்ச சிவசக்தி காமஹா. இது வித்யோத்தார ஸ்லோகே. இங்க குருசக்தி காமஹா என்ற வித்தியை சொல்லக்கூடியதான ஸ்ரீ வித்தியை உத்தாரம் பண்ணக்கூடியதான ஸ்லோகத்தில் சௌந்தர்ய வியாக்கியானே உல்லேகனே பிரகடீகிருதம். சௌந்தர்ய வியாக்கியானத்துல இது சொல்லப்பட்டது. என்ன சார் சௌந்தர்ய இப்ப வந்த புத்தகம் தானே அப்படின்னு நினைக்கவிட. சௌந்தர்யலஹரி எனக்கூடியதான கிரந்தம் அது ஒரு தந்திரம். இந்த சௌந்தர்யஹரி கிரந்தத்தை கைலாசத்திலிருந்து பரமேஸ்வரன் வாங்கிட்டு வந்தார். ஆச்சாரியாவது கைலாசத்துக்கு போன அங்கே இந்த கிரந்தத்தை பார்த்த பிறகு அந்த கிரந்தத்தை அங்கிருந்து பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னு பரமேஸ்வருடைய அனுகிரகத்துக்கு பரமேஸ்வரன் ஆசுதோஷ் எப்ப பார்த்தாலும் நோன்னே சொல்ல மாட்டார். வாயிலிருந்து நோன் வராது, அண்ண திறந்தாதான் கஷ்டம். மன்னத்திலே அடிச்சு போயிட்டார். ஆனா எப்பவும் எதை கேட்டாலும் எடுத்துவார். அடுத்து போன ஒரு ஓரத்தையோடையும் கொடுத்துட்டார். நந்தீஸ்வரன் பார்த்தா எந்த காரியத்துக்கு நந்தியாட்ட நிக்கிறேங்கிற இடம் பூலோகத்துல மனுஷாருக்கு ஆசை ஜாஸ்தி. எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணுங்கிற எண்ணத்தோடயே இருக்கா. இவளுக்கு பேராசை கொள்ளாசை இப்படி இருக்கு. அதனால ஆத்ம தத்துவத்தினிடத்துல விதமா பக்தி இல்லை. அம்பாளுக்கு அசஞ்சலமான ஒரு பக்தி ரொம்ப கஷ்டம் அடையிறது. ஆகையால் இந்த தந்திரமானது பூலோகத்துக்கு போக வேண்டியது இல்லையேன்னு நினைச்சாரு. பரமேஸ்வரன் கொடுத்து விட்டார். இவரோ நந்தீஸ்வரனோ வேண்டாம்னு நினைச்சார். ஆச்சாரியர் என்ன பண்ணணும்? பரமேஸ்வரனுக்கு பிரதட்சிணம் பண்ணணும். பிரதட்சிணம் பண்றதுக்கு சோமசூத்திர பிரதட்சிணம். இப்படி அந்த ஜலம் வர பட்சத்துல அங்கிருந்து போய் மறுபடியும் இப்படி வந்து இதற்கு நந்திக்கும் பரமேஸ்வரன் நடுவில் குறுக்க வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நந்தீஸ்வரன் தன்னுடைய மூச்சு காத்திரையே பரமேஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கார். பரமேஸ்வரனை உட்கார வச்சு ஊஞ்சல்ல உட்கார வச்சு அப்படியே ஆண்டோடு கை அப்படின்னு அதுல உட்கார வச்சு ஆக்கிட்டு மூச்சு காத்துற அப்படின்னு விட்டாலும் அந்த பக்கம் போகும். விட்டாலும் மறுபடியும் இந்த பக்கம் வரும். அதே ஜதி தன்னை ஜதி தத்தோரே தத்வந்தி எப்படி இருந்துச்சுன்னா உபதேசத்துக்கு என்ன அர்த்தம்? தத்தோரே தத்வந்திகே எட்டி போகிறது கிட்ட வரும். அந்த பரமேஸ்வரன் அப்படியே பார்த்து அது நடுவுல நீண்டு போயிடுச்சுன்னா கஷ்டமா இல்லையா? அதாவது என்ன பண்ணினா இந்த சோமசூத்திர பிரதட்சணம் பண்றதுக்காக வந்தவர் இத அங்க வச்சார். சமயம் பார்த்தார். என்ன பண்ண அப்படியே கம்மி சிலதுல சாப்பிட்டாராம். என்ன பண்றது? 40 ஸ்லோகம் தான் முடிஞ்சது. இது 60 ஸ்லோகம் அநியாயமா சாப்பிட்டாராம். அவர்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கு, இந்த விதம் சாப்பிட்டார் பரமேஸ்வரன் கொடுக்குது. அதனாலதான் இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில முதல் 41 ஸ்லோகங்கள் அதுக்கு ஆனந்த லஹரின்னு பேரு. அது தந்திரம். அதுக்கு மேல 42வது ஸ்லோகத்துல இருந்து 100வது ஸ்லோகம் வரைக்கும் பகவத்பாதா நமக்கு பண்ணியதான ஸ்லோகங்கள். சௌந்தர்ய லஹரி கிரந்தத்துல முதல் 41 ஸ்லோகங்கள்
கைலாசத்துல இருந்ததான பரமேஸ்வரனால பண்ணப்பட்டதான சாஸ்திரம். குருமுகமாக 41 ஸ்லோகங்கள் சாஸ்திர ரீதியா குரு பக்தியா உபதேசம் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான தந்திரத்துல சிவசக்தி காமஹாங்கிற ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது நம்ம லொல்ல லட்சுமிதரர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். சிவசக்தி காமஹா இது வித்யோத்தார ஸ்லோகே சிவஹான காரணார்த்தம் சக்திஹீன ஏன் அர்த்தம் காமஹான ஈன் அர்த்தம். அப்படி இந்த அதுக்கெல்லாம் மேல சொல்லப்படாது, எல்லா மந்திரமும் நான் சொல்ல அப்படி அந்த மந்திரத்தை உத்தாரம் பண்ணக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நல்ல லட்சுமிதரர் சௌந்தர்லஹரி வியாக்கியான உல்லேகமே பிரகடீகிருதம் சொல்லிட்டார். சதுர்லட்சுமி மனசு பிராதமிகோ மந்திரா இது. இந்த ஸ்ரீங்கிறது ஸ்ரீ வித்யாச்சம். இதுக்கு 4 லட்சுமி மந்திரங்கள். அந்த 4 லட்சுமிகளுக்கெல்லாம் முதல் லட்சுமி பஞ்சபட்சிக்கா போதேன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அம்பாள ஸ்ரீ சக்கரத்துல பிந்துல பூஜை பண்ணிருக்க. அந்த பிந்துவுக்கு மேல ஒரு சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு கட்டல் மாதிரி அது இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, 5 இருக்கு. அந்த 5 இருக்கக்கூடியது அந்த சிம்மாசனத்துல ஒவ்வொன்றிலையும் பஞ்சலட்சுமிகள் இருக்கா. முதல்ல அந்த பஞ்சலட்சுமிகள்ல நடுவுல இருக்கக்கூடியதான் அம்பாள் ஸ்ரீமாதா. மீதி 4 லட்சுமிகள் இருக்காது. அந்த 4 லட்சுமிகள்ல முதல் மந்திரத்துக்கு சாம்ராஜ்ய லட்சுமி இப்படி எல்லாம் இருக்கு. அதுல முதல் லட்சுமி மந்திரம் இந்த ஸ்ரீங்கிற ஒரு மந்திரம் அப்படிங்கிற. சதுர்லட்சுமி மட்டும் பிராதமிகோ மந்திரா ஸ்ரீ மகாராஜ்யங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தம் பார்த்தீங்களா? இதரத்வயம் பிரகாச விமர்சாக்கியம். இந்த ஸ்ரீ மகாராஜ்யம் எனக்கூடியதான மந்திரத்துல வரக்கூடியதான 3 மந்திரங்கள்ல ஒரு மந்திரம் இந்த லட்சுமி மந்திரம் ஆயிடுது. அதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டே மந்திரமும் சொல்லியாச்சு. மீதி 2 என்னென்ன? மீதி 2 காமகலா. காமகலான்னு என்னது சார் சொல்ல போற? இதரத்வயம் பிரகாச விமர்ச ரூபம். ஒளி, ஒளியினால் ஒளிக்கப்படும் பொருள். பிரகாசம் என்றால் ஒளி, சூரியன். அந்த சூரியனுடைய ஒளியால் ஒளிக்கப்படும் உலகம் விமர்சம். விசேஷேன மிருஷ்யதே பிரகடீக்கிரியதே இது விமர்சா. ஒளி, ஒளியினால் ஒளிக்கப்படும் பொருள். ஒளியானது சிவன், ஒளிக்கப்படும் பொருள் அம்பாள். ஆகையால் இந்த 2ம் எண்ணிக்காத பொருளை ஒளி இல்லாம பார்த்திருக்கா? பொருளை பார்த்து இங்க எல்லாம் அத்தனை மனுஷால இருக்கா, டைம் இருக்கு, சேவல் இருக்கு, செவல் இருக்கு, எல்லாமும் இருக்கு. ஆனா எல்லாமும் பார்த்தேன்னு சொல்றீங்களே தவிர எல்லாரும் எந்த ஒளியில் பார்த்தீங்களோ அந்த ஒளி இல்லாம பார்க்கிறீங்களா? ஒளியை அகற்று பொருள் மட்டும் உங்களால பார்க்க முடியுமா? ஒளி இல்லாமல் பொருளை பார்க்கிறீங்களா? ஆனா நீங்க என்ன சொல்ற? பொருளை பார்த்தேங்கிறீங்களே தவிர ஒளிய பார்த்தேன்னு சொல்றீங்களா? சொல்லல பார்த்தா அதான் சுவாமி சிவனானவன் ராசி. அது பிரகாச ஸ்வரூபம். அந்த ஒளியானது விமர்ச ஸ்வரூபம். அப்படி பிரகாச விமர்சனா இருக்கு. இந்த பிரகாச விமர்சனத்துக்குள்ள உலகம் எல்லாம் அடங்கி இருக்கு. இந்த பிரகாச விமர்சனத்துக்குள்ள உலகம் அடங்கி இருக்கு என்று சொல்லணுமேனால் அது எப்படி இருக்கு? பிரகாசத்துல ஆரம்பிச்சிருக்கு, விமர்சனத்துல முடிஞ்சிருக்கு. அப்படித்தானே? முதல்ல ஒரு பொம்மை போடணுமேனா ஒரு கேன்வாஸ். இந்த கேன்வாஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்க? அதுக்கு மேல அப்படியே போடுறது இல்ல, அதுக்கு மேல கஞ்சியை தடவலாம். கஞ்சியை தடவி அதுக்கப்புறம் ஒரு பென்சில்னால ஸ்கெட்ச் போடுறோம். ஸ்கெட்ச் போட்டு அது பொம்மை வந்த பிறகு அதுல கலர் பெயிண்டிங் அடிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். என்னமா இருக்குது ராதாகிருஷ்ண விக்கிரகம் பார்த்ததுல இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா அந்த சித்திரத்தை போட்டிருக்காரு. அது முதல்ல என்ன கேன்வாஸ்ல போட முடியுமா? கேன்வாஸ்ல கஞ்சி தடவி அதெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அப்ப கூட நமக்கு தெரியல என்னமோ குழந்தை பொம்மை மாதிரி இருக்குன்னு நினைச்சோம். அது எல்லாம் பொம்மை போட்ட பிறகு ஆஹா என்ன அழகா இருக்குன்னு. அதே விதமாக இந்த உலகமானது முதல்ல எப்படி இருந்தது? சூக்ஷ்மமாக இருந்தது. இன்னமாக வரும்னு தெரியல. ஒரு ஆழ விழுதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மரம் மாதிரி இருக்கு, சின்ன குட்டியா இருக்கு. அத பூமியில போட்டு அத முளை வந்த பிறகு அது கொஞ்ச நாள் ஆனா எவ்வளவு பெரிய மரம், அடிக்கட்ட வேறு, அதுக்கப்புறம் இலைகள், கிளைகள், என்ன விழுதுகள், அத்தரவராதோ இலைகள் அத்தனையும் இருக்கு. இவ்வளவு பெரிய மரம் இந்த சின்ன இதுல இருந்தா வந்தது. ஏகமகான் யக்ரோதத்திட்ட இந்த பெரிய ஆலமரமானது எங்க இருந்து தெரியாம இந்த ஆலமரத்துக்குள்ள இருந்தது. அதே விதமாக உலகம் இல்ல
தத்தேதம் தரிய அவ்யாக்கிருதம் ஆசீத் தன் நாமரூபாபியாமே வியாக்கிரியதா. உலகம் எல்லாம் அவ்யாக்கிருதமா இருந்ததா, அது வியாக்கரணமாச்சு. நாமரூபாபியாம் வியாக்கரவாடி அப்படின்னு சொல்றது. அப்படி உலகம் எல்லாம் சின்னதா இருந்தது, இவ்வளவு பெருசா. நாமெல்லாம் 6 அடி இருக்கோம். கை இருக்கு, கால் இருக்கு, விரல் இருக்கு, விரல் நுனியில இதெல்லாம் இருக்கு, நகம் இருக்கு, இந்த நகத்துக்குள்ள அழுக்கு இருக்கு, இத்தனையும் இருக்கு. இவ்வளவு பெரியவளா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு 10 மாசம் முன்னால எப்படி இருந்ததுன்னு கேட்டான். உங்களோட ஏஜ் வச்சுங்க, அதுக்கு 10 மாசம் முன்னால எப்படி இருந்து வெறும் ஒரு பிந்து ரூபமா தானே இருந்திருக்கேன். இன்னைக்கு இப்படி வளர்ந்திருக்கேன். கச்சதி ஆகச்சதி புனாரகச்சது. வித்யாரண்யர் பஞ்சதியில சொல்ற, வரைய ஏன் லேட்டா வந்தேன்னு உனக்கு என்னங்கிறான் அம்மாவை. உங்க அம்மா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும், வெளியில போனா 1000 காரியம் இருக்குமா இவருக்கு, நமக்கு இருக்கிறது பாருங்க. ஏன் அந்த அகங்காரமானது, அப்படிப்பட்டதான அந்த அகங்காரமானது முதல் எழுத்த பிரகாசம், கடைசி எழுத்து விமர்சனம். ஆளந்து ஆரம்பிச்சு வரைக்கும் இது மேல அகார சர்வவர்ணாக்கிரஹ, ஏதோ கதை சொல்லலைன்னா புத்தகத்துல வச்சது. அகாரஹ சர்வவர்ணாக்கிரஹ பிரகாச பரமசிவா. என்கிறது எல்லா எழுத்துகளுக்கும் முதல் எழுத்து. முதல் எழுத்து என்ன சார்? அதுதான் பிரகாச பரமசிவா, பிரகாசஸ்வரூபம், சிவஸ்வரூபம். அகாரோ அந்தியா கலாரூபா. இந்த அகாரமானது கலாஸ்வரூபம், கடைசி ஸ்வரூபம். விமர்சா, இது விமர்சம். பிரகாச விமர்ச சாமரஸ்யம் என்னமோ சொல்லிட்டு இருக்கா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஜனங்கள் கேட்டாலும் முடியல. பிரகாச விமர்சம்னா என்னன்னு, பிரகாசம்னா ஆ, விமர்சம்னா ஆ. இந்த பிரகாச விமர்சனத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்னு உலகம் எல்லாம் இருக்கு. அது எப்படி சார்? ஆ ஆ எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன். யாரா லாவா தாஷா சா ஆ, அவ்வளவுதான் எழுத்து ஆயிடுது. அதனால லான்னு ஒண்ணு கேட்ட, அதை சின்ன லால பெரிய லா உள்ள போயிடுது. யாரா லால ஒரு லா இருக்கிறதுல இந்த லால பெரிய லா போயிடுது. அதுல ஷான் இருக்கேன், ஒரு ஷாவும் கிடையாது. ஷாவும் ஷாவும் சேர்ந்த ஷா. லா ஷா சகாரத்துக்கு ரேகல் கொடுத்தா திரா. ஞான சகாரத்தோட ஞாபகம் சேர்த்தா ஞான். அப்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் எங்க இருக்கு? ஆள ஆரம்பிக்கிறது, ஆள முடியாது. இந்த ஆள ஆரம்பிச்சு ஆள முடியாது. இந்த நடுவில் இருக்கக்கூடியதான எழுத்துகள் தானே சொற்களுக்கு, பொருள்களுக்கு சொல்ல இருக்க. குடம்னு சொல்லு, டா எங்க இருக்க? நடுவில் இருக்கு. டா எங்க இருக்க? நடுவில் இருக்கு. ஆளத்துல இருந்து ஆள ஆரம்பிச்சு வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா சொல்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் சொல்றது. உலகம் முழுக்க எங்க சொல்றதுக்கு? அகம்குள்ள இருக்கு. அந்த அகம் தான் சார் நான். அகம் யாரு? இந்த அகம் தான் பிரம்மா. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றத சாஸ்திரம் சொல்றது இதுதான். அதைய சொன்னா அம்பாளும் சேர்ந்த அகம் பிரம்மா. அதான் பிரகாச விமர்ச சாமரஸ்ய. ஸ்ரீ வித்யை என்ன சொல்றது? உபனிஷத் வித்யே, பிரம்ம வித்யே, ஆத்ம வித்யே. ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீ வித்யா, தாமசேவிதா. தாமன்னா மன்மதன் இல்ல, தாமசேவிதா பரமேஸ்வரனால சேவிக்கப்பட்டதான அம்பாள். பாட்டுக்கு என்னமோ அர்த்தம். பிரகாசம்னா லைட்டுங்கிறது எதை புரியுறதோ அது. அந்த பேரை பிரகாஷ் வச்சுட்டு இருக்காங்க சார். இன்னும் அர்த்தம் தெரியாம பேசோட. அதனால அகம்னு சொன்னா நான் உலகம். நானுங்கிறது அகங்கிறது பிரம்மஸ்வரூபமா மாறுது. இதான் ஸ்ரீ வித்யை சொல்லக்கூடியதான தத்துவம். அகார சர்வவர்ணாக்ரஹ பிரகாச பரமசிவ. அகாரோ அந்திய கலாரூப விமர்சாக்கிய பிரகீர்த்திதா. இது ரொம்ப ரகசியமா இருக்கிறதுனால மத்திய பிந்து விசப்தாந்த சமஸ்தானமயே பரே குட்டிலாரூபகே தஸ்யா பிரதிரூபம் வியத்தலா அப்படின்னு ஆரம்பிச்சு இத்தியாதி குணார்த்தைரேவ ஸ்லோகை. இங்க இருக்கிற ஸ்லோகங்கள்ல ரகசியமான அர்த்தம். அது குருவிட்ட இருந்து வார்த்தைக்கு தான் அந்த அர்த்தம் புரியும். அப்படிப்பட்டதான அர்த்தங்கள் யோகினி கிருதையே ஸ்வரூபனிஷ்டர்த்த கிருதா. யோகினி கிருதயம் எனக்கூடியதான தந்திரத்துல வாமிகேஸ்வர தந்திரம்னு ஒரு தந்திரம். அது பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 400 ஸ்லோகங்கள், பார்ட் 2 400 ஸ்லோகங்கள். முதல் 400 ஸ்லோகங்களுக்கு நித்யா சோழசி காரணம்னு பேரு.
2வது 400 ஸ்லோகத்துக்கு யோகினீஸ்வரியும் ஏன் சார் இப்படி வச்சிருந்தேன் அம்பாளை கேளுங்க என்ன கேட்க வாமகேஸ்வரின்னு அம்பாளுக்கு பேரு. வாமம்னு அழகுன்னு அர்த்தம். அழகா இருக்கக்கூடியதான பொருள்களுக்கெல்லாம் அழகே கொடுப்பவன். சர்வ மங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதிக்கு. வெத்தலை இருக்க, அதுக்கப்புறம் பாக்கு இருக்க, மஞ்சள் இருக்க. மஞ்சள் கீழே வந்து தள்ளிட்டு போவில, காலால வந்து எழுதி போவில. ஏன்? அது மங்களமான திரவியம். வெத்தலையை கீழே வைக்கப்படாதுங்கிறான். அது ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு அது மேலதான் வைக்கணும். ஏன்னா மங்கள திரவியம். இப்படிப்பட்டதான மங்கள திரவியங்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை யார் கொடுத்தவள்? அதான் சர்வமங்கள மாங்கல்யே. லோகத்துக்கே மங்களம் மங்களம் மாங்கல்யம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். என்ன அர்த்தம்? உலகத்துல ஒரு பொருள் மங்களமா இருக்குமையானால் அதுக்கு அந்த மங்கள தன்மையை கொடுத்தவள் அம்பாள் அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள்ல சொல்றது. அப்படி இருக்கிறவள் அம்பாள் வாமகேஸ்வரின்னு பேர். அப்படி வாமலோச்சனான்னு பேரு. இப்ப கூட அப்பப்போ லோச்சனான்னு வச்சுக்கிறா. லோச்சனா இல்ல அந்த பேரு, வாமலோச்சனான்னு வச்சுக்கணும். வாமன்னு சாப்பிட்டா ரொம்ப நீளமா இருக்கு. அக்ஷரம் ஜட்சரவாகத்தவியம் அதுரா சதுராட்சரம். பேர் வைக்கிறப்ப 2 அக்ஷரமோ 3 அக்ஷரமோ 4 அக்ஷரமோ வைக்கணும். இவன் பாட்டுக்கு பார்த்தா யதாட்சி அது பாட்டு நீட்டா இல்ல அக்ஷின்னு எழுதினான். இதெல்லாம் கட் பண்ணிட்டு அது மாதிரி லோகத்துல பார்த்து வாமலோச்சனாங்கிறதுல வாமான்னு மட்டும் வச்சுதா இல்ல சில பேர் லோச்சனான்னு வச்சுருக்கா. அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பிரகாசனம் அஸ்மாரி பரிவஸ்யா ரகசிய சேதுபந்தேவ கிருதம். இதுக்கு வியாக்கியானம் பரிவஸ்யா ரகசியத்துல சேதுபந்தத்துல கொடுத்திருக்கு. இங்க மத்திய பிந்து விசர்காந்தா, மத்திய பிந்து விசர்க்கம். விசர்க்கத்தை ராமஹா கிருஷ்ணஹா அப்படின்னு விசர்க்கம் எப்படி சொல்றேன்? ஆண்கள் சொல்றேன். அதனால விசர்க்கம்னா ஆண் அர்த்தம். மத்திய பிந்து விசர்காந்தா சமாச்சாரமயே பரே குட்டிலாரூபகே சத்யாக. அதனுடைய குட்டிலாரூபமா இருக்கா கொடுக்கிறான். அதுல பிரதிரூபம் வியற்கலா, அதனுடைய பிரதிபிம்பம் ஆர்வ கலான்னு சொல்லிருக்கு அப்படின்னு அது வரைக்கும் இந்த யோகினேஸ்வரர் சொன்னதார ரகசியார்த்தம். இங்க ராஜ்யம் சேனா, அதுக்கப்புறம் ராஜ்யே ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யே. இங்க ராஜ்யின்னு சொல்லிருக்கேன். என்ன விசேஷம்? ராஜ்யம் சேன மாயா ராஜ்யே மந்திரோத்தாரா. அதனால மாயா ராஜ்யின்னு ஒரு மந்திரம். மாயாங்கிறது ஸ்ரீம், ஸ்ரீம் ராஜ்யே நமஹ. அதனால மாயா ராஜ்யின்னு ஒரு மந்திரம். 5 ராஜ்ய மந்திரங்கள்ல இது. இந்த ராஜ்ய மந்திரமானது நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரா ஸ்ரீ மாயா ராஜ்யி. மகாத்துன்னு சொல்றதுக்கு மாயா. அதனால அப்படிப்பட்டதான ஒரு மந்திரமும் இதனால தெரியப்படுகிறது. ஸ்ரீமத் இந்த நாமக்கள் ஒவ்வொரு நாமாவும் அது ஒரு மந்திரம் இருக்கு. அத்தனை மந்திரங்களும் உத்தாரம் பண்ணிருக்கு. இங்க என்ன எத்தனை மந்திரம் சொல்லியிருக்கேன்? முதல்ல ஷோடசி கலா அப்படிங்கிற ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். 2வது அகாரம்ங்கிற ஒரு மந்திரம். 3வது ஹகாரம்னு காமகலா ஸ்வரூபம். அகம்னா காமகலான்னு பேரு. அதான் பிரகாச விமர்ச சாமரஸ்ய ஸ்வரூபம். சிவசக்தி சங்கோஜனமான ஒரு ஸ்வரூபம். சிவசக்தி ஐக்கியரூபிணி. இது அங்கே போய் சொல்லப்படும். இது 2வது நாமால சொன்ன இங்க கடைசியில சிவசக்தி ஐக்கியரூபிணி லலிதாம்பிகா. இங்கேயும் கடைசி வந்து 2, இங்கேயும் முதல்ல இருந்து 2. சிவசக்தி சாமரஸ்யம். பாக்கியர்களை எப்படி அனுபவிச்சுட்டா எப்படி சொன்னாங்கிறத அனுபவிச்சா தெரியும். வெறும் அப்படியே புத்தகத்தை 1000 தரம் படிச்சா தெரியாது. அந்த தந்திரங்கள்லாம் பார்த்து சொன்னா இங்கிருந்து 2வது நாமாவும் இதை சொல்லிருக்க. அங்கேயும் சிவசக்தி ரூபணி யாரு? லலிதாம்பிகா. ஓம்னு முடிக்கிறாரோ இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது சொல்லிருக்கு. ராஜ்யம் சேன மாயா ராஜ்ய மந்திரோத்தார. அதனாலதான் தத் பிரத்யாந்தேன பிரயோகா ந கிருதா அதைவ ந தத் பிரத்யாந்தத்வேன பிரயோகா. இதனால்தான் தத் பிரத்யத்தினால மகாராஜின்னு சொல்லல. ஆனா எப்படி சொல்லிருக்க? மகாராஜி அப்படின்னு. இப்படி மகாராஜின்னு சொல்லதுனால நான் முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம்? மகாராஜின்னு சொன்னா செங்கோல் கன்னடத்திலேயே இருக்கிறவள் பரமேஸ்வரன் ஒன்னும் கேர் பண்ணாதவள்னு நினைச்சேன். இப்படி பண்ணல. மகாராஜின்னு என்ன அர்த்தம்? சிவனை தன்னோட ஒன்னா பண்ணிட்டவள். சிவ சக்தியாயுக்தோ எரிபவதி சக்த பிரபவிதம். பிரகாசம் விமர்சத்தோட சேர்ந்தா உலகம் அழகா இருக்கும். விமர்சத்தோட சேராத போனால் பிரகாசத்துல பிரயோஜனம் இல்ல. தீபம் இருக்கு சார், ஒரு பொருளும் இங்க இல்ல. எதை பாக்குறத? ஒளி இருக்கு, தீபம் இருக்கு.
ஒழிக்க வேண்டியதான பொருள் இருந்தாலே ஒழிக்க மரியாதை, ஒழிக்கு கௌரவம் எப்ப வரும்? ஒழிக்க வேண்டியதான பொருள் இருந்தார். ஒழிக்க வேண்டியதான பொருள்கள் இருக்க, ஆனா ஒழிக்கவில்லை. வெறும் பொருள் எல்லாம் இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, அதெல்லாம் ஒளி சம்பந்தம் இல்லை. அப்ப பழையாதுட்டா ஒளியும் வேணும், ஒழிக்கப்படும் பொருளும் வேணும். அப்பதான் அந்த பொருட்களை பார்த்து நம்ம ரசிப்போம், சுமைப்போம், அனுபவிப்போம். ஆகையால் ஒளியும் வேண்டும், ஒழிக்க வேண்டியதான பொருளும் வேணும், பிரகாசமும் வேணும், விமர்சனமும் வேணும். அதனால சிவசக்தியாயுக்தோ எது விவரது சக்தா பிரபவிதும் ததே தேவம் தேவோ நகல குசலி. தூங்கின்றிருக்கீங்க நீங்க, பொருள் இல்ல, ஒளியில என்னையோ பொருள். உங்க கட்டையில மெத்தையில பெட்ஷீட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தூங்குறதுக்காக ஒண்ணு எல்லாம் மறந்துன்னா தூங்குறேன். நீங்க மறக்கல சார், பொருளை இல்லைன்னு இருக்குங்கிறது ப்ரூஃப் இல்லை சார். ஒருத்தர் சொன்னா நான் தூங்கறதுக்கு முன்னால இருந்தது, தூங்கறதுக்கு பின்னால இருந்தது, நடுவில் இருந்ததுதானே ஆகா வந்து அஸ்தி மத்திய அஸ்தின்னு ரொம்ப அழகா இருக்கியா நீங்க சொல்றேன். காரணம் ஆயிடுச்சுன்னு வந்தா ஒரு ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு, இதுல 2-3 வருஷம் குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்றது? எனக்கு பட்டு புடவை போச்சுனாதான் தூங்குவேங்க. அது என்னவோ அந்த குழந்தைக்கு பறக்கிற போதே அந்த குழந்தைக்கு பட்டு புடவை மாதிரி இருக்கும். வயசானவரை காஞ்சி விட பட்டு புடவை இல்லை, 3 வயதுலயே அது என்ன பட்டு புடவை போச்சுனாதான் தூங்குவேங்க. இந்த அம்மாவுக்கு உலகத்துல எல்லாத்த விட ரொம்ப அபிமானம் என்னன்னா பட்டு புடவை தான். அந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட்டு புடவைன்னா ரொம்ப விசேஷமா இல்லையா? அதனால என்ன பண்ணினா தெரியுமா, அந்த குழந்தைய தூங்க வைக்கணும்னு பட்டு புடவை போச்சினான். குழந்தை தூக்கி போயிடும். அண்ணா தூங்கினான்னு பார்த்த பிறகு என்ன பண்ணினா தெரியுமா, அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு பழைய துணியை போட்டுட்டான். அதுக்காக வேஷ்டி இருக்கோம் போட்ட காரணம் என்ன பண்ணினா தெரியுமா, நம்ம கேர்ஃபுல்லா அந்த மறுபடியும் அதை எடுத்துட்டு பட்டு புடவை போட்டு எழுதுன்னு பாத்தியா இந்நேரம் இருந்தா பட்டு புடவை இருந்ததோ. அதனால முதலையும் நடுவில் பின்னாலும் இருந்தா நடுவில் இருக்கிறவங்க நிறுத்தம் இல்ல, எரிச்சரித்தம் கேது எரிச்சரித்தம். விவகாரம் முழுக்க தூங்குற நிலையில ஒண்ணும் இல்லை. அதனால்தான் வேதம் சொல்றதா, ஏதஸ்மாதாத்மன சர்வே பிராணாஹ சர்வே லோகாஹ சர்வாணி பூதானி ஈஸ்வரந்தி. அந்த ஆத்மாவில் இத்தனை பதார்த்தமும் உண்டாயிருக்கு. அதனால முன்னால இல்ல, தூங்குற சமயத்துல இல்ல, குளிச்சுட்ட பிறகு ஓடி வருது அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? அதே விதமாகத்தான் சிவன் சக்தியோட சேர்ந்து உலகத்தை உண்டு பண்ற. சக்தி சம்பந்தம் இல்லைன்னு நகலு குஷல ஸ்பந்திதுமதி அகஸ்வாம் ஆராய்ச்சா ஹரிஹர விரிஞ்சாதி விரவி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா அகம் அகிருத புண்ணிய பிரபவதி. ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இல்லைன்னு இதை கேட்க முடியுமா? வாயால சொல்ல முடியுமா? அம்பாளுடைய நாம புண்ணிய சிரவணா. ஜன்மாந்தரத்துல புண்ணியம் இருந்தாதான் நீங்க கேட்க முடியும். கேட்கறதுனா புண்ணியம் வருது. ஜன்மாந்தரத்துல அத வாயால சொன்னாதான் சொல்றதுக்கு புண்ணியம் வேணும், வாயால சொன்னா புண்ணியம் ஏற்படும். அதனால புண்ணிய சிரவணத்தை தர அந்த அம்பாளுடைய நாமாக்கள், திரு நாமாக்கள், அழகான நாமாக்கள். இந்த நாமாக்களை சொன்னாலே போறோம், அறிஞ்சாலே போறோம். இதை கேட்டா மறுபிறவி இல்லாதான மருந்ததான ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. ஏன்னா இந்த நாமாக்கள் அத்தனையும் உபரிதர்த்தர்கள். இந்த நாம அத்தனையும் வேதோக்தத்துல கர்மகாண்டத்துல இருக்கக்கூடியதான கர்மாக்களுடைய அர்த்தங்கள். இந்த முழுக்க வைதிக பரமா யாத்மீக பரமா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. மேல வரக்கூடிய நாமாக்கள்ல பார்த்துட்டு இருப்போம். இப்ப தாந்திரிக பரமா சொல்லிட்டு இருக்க. மேல வரக்கூடிய நாமாக்கள்ல யாத்மீக பரமா எந்தெந்த யஜ்யத்துல எந்தெந்த மந்திரம் உபயோகப்படுறது, அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், இங்க என்ன அர்த்தம், அழகான நாமாக்கள். அந்த அம்பாளுடைய சரணாக இருக்கக்கூடிய அனுகிரகத்தினால இதை மேலும் மேலும் பார்ப்போம். மேல் பாகமானது அடுத்த முதல்